வானதி விசஸ் அண்ணாமலை. எடப்பாடி பழனிச்சாமி பாஜகவிற்கு வைத்த செக். நடுவில் செந்தில் பாலாஜி வேறு. அரசியல் சதுரங்க வேட்டை அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் மேற்கொள்றதுதான். இந்த தடவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி கோவை மண்டலத்தை வச்சு நகர்த்தின நகர்வு ரொம்ப பெரிய ராஜதந்திரமாவே பார்க்கப்படுது. ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் தொகுதியை ஒதுக்கல. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு கோவை வடக்கு தொகுதியை ஒதுக்கி இருக்காரு. அண்ணாமலை, வானதி சீனிவாசன் இவங்க 2 பேருக்குமே கோவை வடக்கு தான் ஒரே ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி வேற கோவைக்குள்ள வந்திருக்காரு. இந்த சட்டசபை தேர்தல்ல அதிமுக பாஜகவுக்கு ஒதுக்கின 27 தொகுதிகள்ல 4 தொகுதிகள் மட்டும் தான் பாஜகவுக்கு ரொம்பவுமே ஈஸியான தொகுதிகள். மத்த தொகுதிகள் எல்லாமே திமுகவோட ரொம்பவுமே வலுவான செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள். அதுல வெற்றி பெறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில கோவை தெற்கு ஏற்கனவே வானதி சீனிவாசன் அங்க ஜெயிச்சிருக்காங்க. நெல்லையில நயினார் நாகேந்திரனோட செல்வாக்கு இருக்கு. கன்னியாகுமரி, நாகர்கோவில்ல பாஜகவோட பாரம்பரிய கோட்டை. மொடக்குறிச்சி பாஜகவோட சரஸ்வதி ஜெயிச்ச இடம். இதுல கோவை தெற்கு இந்த தடவை ஒதுக்கப்படல. கோவை வடக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுவும் பாஜகவுக்கு சாதகமானதுதான். ஆனா இதை விட சாதகமான சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் மாதிரியான சில தொகுதிகள் இருக்கு. ஆனா அதை எடப்பாடி பழனிச்சாமி பாஜகவுக்கு ஒதுக்கல. இது மூலமா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் கோயமுத்தூர் மண்டலத்துல தன்னோட பிடிய தளர்த்த எடப்பாடி பழனிச்சாமி விரும்பல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை, அப்புறம் பாஜக மகளிரணி தேசிய தலைவியான வானதி சீனிவாசன் இவங்க 2 பேருமே கோவை வடக்கு தொகுதியைத்தான் கேக்குறாங்க. 2 பேரையும் ஒரே தொகுதியில மோத விடுறதன் மூலமா பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய விரிசல அவர் ஊதி பெருசாக்கி இருக்கிறதா விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இதுல யார தேர்வு செய்யறது அப்படிங்கிறது தான் பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் தாமதத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் மாதிரியான தொகுதியை கொடுக்காம அவருக்கு சவாலான தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது அண்ணாமலையோட அரசியல் செல்வாக்க அவரோட சொந்த மண்டலத்திலேயே முடக்க எடப்பாடி பழனிச்சாமி திட்டமிட்டு இருக்கிறதா அண்ணாமலை ஆதரவாளர்கள் விமர்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிச்சாமியோட வியூகம் ஒரு பக்கம் அப்படின்னா, கரூரை விட்டுட்டு கோவை தெற்குல செந்தில் பாலாஜி மறுபடியும் களம் இறங்குறது அதிமுகவோட கொங்கு மண்டல கோட்டைக்கு மட்டுமில்ல, பாஜகவுக்குமே கொஞ்சம் அச்சுறுத்தலான விஷயமா பார்க்கப்படுது. செந்தில் பாலாஜிக்கு அதிமுகவோட வியூகங்கள் நல்லாவே தெரியும். அதனால அவரு அவங்களோட வியூகத்தை முறியடிச்சு கொங்கு மண்டலத்துல திமுகவோட தேர்தல் வியூகத்தை ரொம்பவே தீவிரமா முன்னெடுக்க முயற்சி பண்ணுவாரு. அதனால செந்தில் பாலாஜியோட வருகை பாஜக அப்புறம் அதிமுகவோட ஓட்டு வங்கிய குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பணபலம் அப்புறம் ஆள் பலத்துல செந்தில் பாலாஜியை சமாளிக்கிறது பாஜகவுக்கு கொஞ்சம் சிக்கலான விஷயம். இருந்தாலும் வாக்கு சதவிகிதம் கோவை மண்டலத்துல பாஜகவுக்கு அதிகமா இருக்கு. ஆனா யாருக்கு என்ன தொகுதி ஒதுக்கப்பட போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.